இந்த கிரீன் ஷீட்டை எதுக்கு அவுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தி பாருங்க சூப்பராக பழுத்து வெடிச்சு போயிருக்கு. இந்த மாதிரி பச்சை பச்சைன்னு இலை இருந்ததே இல்லை நம்ம தோட்டத்தில். மண்ணு கொட்டினா தான் உள்ளே இருக்கிற கிழங்கு எடுக்க முடியும். சுண்டக்காய் வந்து 2 தடவை எடுத்து குழம்பு வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் வந்து இங்கே காய்ச்சிட்டு இருக்கு. இந்த வாட்டி திராட்சை நல்லா காய்ச்சிருக்கு. க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மாடி தோட்டம் வந்து நல்லா வளரும். சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம மாடியில் வந்து எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த விதையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம மஞ்சள் இருக்குது, அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வெத்தலைவள்ளி கிழங்கு, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம இந்த மாதத்தில் நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 7-8 மாதத்தில் அதை வந்து பறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சக்கரவள்ளி பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஓடி போய் கிடக்குது. இது எவ்வளோ எடுத்து வச்சாலும் டக்குன்னு வந்துடும். நம்ம இதை இந்த தொட்டியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்திரிக்காய் வந்து நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். மண்ணு கொட்டினா தான் உள்ளே இருக்கிற கிழங்கு எடுக்க முடியும். இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம. எனக்கு என்னவோ இது மேலோட்டமாக இருக்குது, அதனால் கிழங்கு வந்திருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த பெரிய பெரிய தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரே தொட்டியில் 4-5 கத்திரிக்காய் இருந்தது. 4-5 கத்திரிக்காய் செடி. அதனாலேயே நமக்கு வந்து காய்க்காமலே இருந்தது. அதனால் சின்ன சின்ன தொட்டியில் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டேன். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் அது ஒவ்வொரு வேரும் ஓடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மிளகாலாம் கூட இது பாருங்கள், இதில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு. பாருங்கள், இந்த நித்தியமல்லி செடி மேலே ஏற முடியாமல் கஷ்டப்படுது. அதனால் இந்த கயிறு வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். நம்ம வந்து இந்த கொடி கயிறு இது கட்டுறதுக்கு வந்து பந்தல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு இப்போ அதில் தான் வந்து நான் இப்போ இப்படி சுற்றிட்டுருக்கிறேன். அப்படி சுற்றணும் அப்படின்னா இதில் ஏறி அது படர்ந்து போயிடும். இதுவை ஏன் அவுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வடகம் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் அந்த க்ரீன் கவரை வந்து நாங்கள் அவுத்துட்டோம். அதுக்கப்புறமா இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடி எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டோம்னா அது பாட்டுனா அடுத்த கொடியை பிடிச்சிக்கிட்டு மேலே போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நித்திய மல்லியும் இருக்குது, அதுக்கப்புறம் ஜாதி மல்லியும் இருக்குது. இதில் 2 செடியும் ஒன்றா வச்சா அது அப்படியே அழகாக வளர்ந்துருச்சு. பாருங்க, ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். இந்த வலையை கட்டுறேன். ஏன்னா அந்த அவரைக்கொடியெல்லாம் ஏறுறதுக்கே இடம் இல்லை. அதில் ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சிரும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே மூக்குத்தி அவரையோட விதையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். அடுத்து அந்த கொடியெல்லாம் எடுத்துட்டு, காஞ்சி போன கொடியெல்லாம் எடுத்துட்டு இந்த விதையை போட்டு விடுவோம். ஆனால் இந்த விதை வந்து இன்னும் கொஞ்சம் காயணும். காஞ்சப்புறம் தான் போட முடியும். பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் செடி தலையை விரிச்சிக்கிட்டு இருந்தது. அதனால் கட்டி விட்டுட்டேன். கட்டி விட்டால் கொஞ்சம் மேலே போகும். அதனால் இதில் பார்த்திங்கன்னா கலரிட்டு நம்ம மஞ்சள் போட்டுடலாம். மஞ்சள் வச்சுருக்கோம் விதை. மூணு கிழங்கு வந்து நட்டு வைக்கிறேன். இதில் நல்ல மண்ணை கலரி விட்டுருவோம். இது வந்து மாங்காய் இஞ்சி. இது கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருக்கிற தொட்டி இந்த மாதிரி நட்டு வச்சிடலாம். அப்படியே வளர ஆரம்பித்தோடனே நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கருணக்கிழங்கை நான் வந்து கட் பண்ணிட்டு தான் வைக்கணும். நான் அப்படியே முழுசாகவே வச்சிட்றேன். நல்லா வளர ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், ஒரு முருங்கைக்காய் வந்திருக்கு. நாங்கள் பார்க்கவே இல்லை. சூப்பர். நான் கூட என்னடா இது முருங்கைக்காவே காய்க்கல, பூவாக பூத்திருக்கே அப்படின்னு பார்த்தேன். நமக்கே தெரியாமல் காய்ச்சிருக்குப்பா. இது வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு. பாருங்க, 6 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் வெயில் வந்துருச்சு. இனிமேல் இங்கே வந்து நம்ம வேலை பார்க்க முடியாது. அதனால்
நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுட்டு சாயங்காலம் வந்து பஞ்சகாவியம் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் செடிக்கு எல்லாத்துக்கும் பஞ்சகாவியம் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து மாடியில் ரொம்ப வெயிட் வச்சுருந்தோம் அப்படின்றதுனால சில தொட்டியெல்லாம் வந்து நான் எடுத்துட்டு சின்ன சின்ன தொட்டியில் எல்லா செடியும் கத்திரிக்காய் செடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா செடி அதெல்லாம் மாற்றி வச்சுட்டேன். மார்ச் மாதமே நம்ம வந்து மஞ்சள், கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் நட்டுருக்கணும். போன மாதம் வேலை அதிகமாக இருந்த தொட்டு நான் வைக்கல. இப்போ ஏப்ரல் வந்து 2வது வாரம் தான் நான் வந்து அந்த கிழங்கு வகை எல்லாமே நட்டு வச்சுருக்கேன். அது எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது வளர்கிறதுக்கு 1 மாதமாவது ஆகும். 1 மாதம் கழித்து அந்த செடியை நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து ஐயோ என்னடா அது காய்க்கவே இல்லைன்னு பார்த்தேன். அப்புறம் முருங்கைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சுண்டைக்காய் வந்து 2 தடவை எடுத்து குழம்பு வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் வந்து இங்கே எல்லாம் காய்ச்சிட்ருக்கு. பூ வந்து நிறைய இருக்குது. அத்தி பாருங்கள் சூப்பராக பழுத்து வெடிச்சு போயிருக்கு. இதை பறிச்சிருவோம். செமையாக வெடிச்சிருக்கு பாருங்கள். இப்படி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவரைக்காலாம் இன்னும் வந்து 2-3 வாரத்தில் இதுவாகிடும், கொஞ்சம் காய்க்கிறது குறைஞ்சிரும். அப்புறம் செடி அவரை மறுபடியும் போடலாம். இங்கே பாருங்கள் இந்த பூவும் வந்து பூத்துருக்கு. அது பேர் வந்து கிருஷ்ண கமலம். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்காம்பா. அப்புறம் பப்பாளி வந்து இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். சின்ன சின்னதாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது கொஞ்சம் பெருசாகும் போது தான் நல்ல பெரிய பழமாக வரும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த அவரைக்கொடி கொடி படறதுக்காக இந்த பக்கத்தில் ஒரு கொடி வந்து கட்டி வச்சுருக்கேன். இந்த வாட்டி திராட்சை நல்லா காய்ச்சிருக்கு. இப்போ வெயில் ஆயிடுச்சுன்றதுனால நான் இப்போ இந்த இடத்துல ஒரு கொடி கட்டி இந்த திராட்சை ஏற்றி விடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வெயில் சீசனில் என்னெல்லாம் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை நீங்கள் கொடுங்க. இந்த குண்டு மிளகா நல்லாவே காய்ச்சிருக்கு பாருங்கள், செமையாக காய்ச்சிருக்கு. நீட்டு மிளகாவும் இருக்குப்பா. இங்கே நீட்டு மிளகாவும் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஒரு எலுமிச்சை செடி தானாக வளர்ந்தது தான், அது வளர்ந்துட்டுருக்கு. அதை பறிக்க எடுத்து வச்சோம்னா 2வது வரவே மாட்டேங்குது. அதனால் அப்படியே இருக்கட்டும். இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி படர்ந்துட்டுருக்கு. இதில் கயிறு கட்டி மேலே விட்டோம்னா நல்லா மேலே படர ஆரம்பிச்சிடும். வெயில் டைம் இங்கே வந்தோம்னா உட்கார்றதுக்கு நல்லா குளுகுலுன்னு இருக்கும். இதுவும் நம்ம பண்ணணும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். ட்ராகன் ஃப்ரூட் இந்த வருஷமாவது காய்ச்சிருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக அங்கங்கே வளர்ந்து போயிட்டே இருக்குது. ஏதோ சொல்லுவாங்களே ஒளிஞ்சிருந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த முருங்கைக்காய் நம்மளை பார்த்தா பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒளிஞ்சிருந்து வளர்கிறாங்க பாருங்கள். நான் கூட கவனிக்கவே இல்லை, என்னடா பூ பூக்குது காய்க்கவே இல்லை அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே போகிறேன். அப்புறம் பார்த்தா மறைஞ்சிருந்து ஒரு முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு. இந்த முருங்கை மரத்தை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கீழே ஒரு முருங்கை மரம் இருக்குது, அது நல்ல பெருசாக வளர்ந்துருச்சு. இந்த சப்போட்டா இப்போ வந்து நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பஞ்சகாவியம் கொடுத்தோம்னா நிறைய வந்து நமக்கு இந்த தடவையே நிறைய பிஞ்சு விட்டுருந்தது. எலி பயங்கரமாக இருக்குது. எலிக்கு கண்டிப்பாக நான் நினச்சேன் பாவம் சரி சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு யோசிச்சா எல்லா செடியுமே நாஸ்தி பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் மருந்து வச்சிட வேண்டியது தான் செடிக்கு, எலிக்கு. அவ்வளோதான். இந்த மாடியில் இவ்வளோ தான் இருக்குது. கீழே வந்து பூச்செடி எல்லாமே கீழே வச்சுருக்க. பாதி தொட்டியை நம்ம கீழே கொண்டு போய் வச்சுட்டோம். தரையில் வைக்கிற செடி எல்லாம் எடுத்துன்னு போய் கீழே வச்சுருக்கோம். இந்த க்ரீன் ஷீட்டை எதுக்கு அவுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நல்லா இருக்குது, மேலே வந்து பார்த்தா நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்த வடகம், அதுக்கப்புறம் மிளகாய் இந்த மாதிரியெல்லாம் காய வைக்க இடம் இல்லாத தொட்டு இதை எடுத்துட்டோம். இந்த சீசனில் இதெல்லாம் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வேணும்னா நம்ம ஆடிக்கு அப்புறமா இதை நம்மளே கட்டிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஆர்கே சொல்லி கொடுத்துட்டாரு, அதனால் நம்மளே கட்டிக்கலாம் அப்படின்றதுனால அவுத்து வச்சுருக்கோம். அது அந்த சீசனில் வேணால் நம்ம கட்டிக்கலாம். அப்படி இல்லை வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிட்டு கொடி ஏற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். திராட்சை கொடிக்கெல்லாம் இந்த கயிறு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மேலே ஏற்றி விட்டோம்னா கீழே காய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த கொடி மேலே கொடி ஏறினாலுமே, அந்த பந்தல் மேலே கொடி ஏறினாலுமே நமக்கு அதில் காய்க்கிற காய்கறியை பறிக்க முடியல நம்மளால். அந்த மாதிரி ஒரு 4-5 புடலங்காய் வேஸ்ட்டாக போச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். மாதத்துக்கு ஒரு தடவையோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ மாடித்தோட்டை வச்சுருக்கோன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மாடித்தோட்டை வந்து நல்லா வளரும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டைம் இல்லைனாலும் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இங்கே வந்து ஏதாவது க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுறது. அடுத்து இன்னும் வந்து ஜூனில் தான் வந்து நம்ம காய்கறி எல்லாம் மறுபடியும் விதைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா செடியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் வந்து பஞ்சகாவியமும் மேலே தொளிக்கிற மருந்தும் கொடுக்குற வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வாட்டி இந்த அளவுக்கு தான் நம்ம செடி இருக்குது. ஆனால் இந்த திராட்சை செடியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பச்சை பச்சைன்னு இலை இருந்ததே இல்லை நம்ம தோட்டத்தில். இங்கே ஒரு திராட்சை செடி இருக்குது. இது வந்து வெள்ளை திராட்சை, இது கருப்பு திராட்சை. இதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல கீழே இறக்கிட்டு இந்த இடத்துல கட்டி விட்டுட்டோம்னா மேலே ஏறுறதுக்கு அது வசதியாக இருக்கும். அது ஒரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காப்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.